ஹாய், நான் இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓவியா வந்து சூசைட் அட்டம்ப்ட்லாம் ட்ரை பண்ணி அவங்க எல்லாம் ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆரவ் தான். அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணு எவ்வளோ பிரேவா இருந்தா, எவ்வளோ நான் சத்தியமா அவளை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டேன். என்னால் அப்படி இருக்க முடியல. எனக்கு டப்புன்னு கோவம் வருது, ரியாக்ட் பண்ணிடுறேன். ஆனால் அவள் எவ்வளோ கூலா எவ்வளோ நல்லா இருந்தா. எல்லாருக்கும் பிடிச்சது அவளோட பிஹேவியர் எல்லாம். இப்போ திடீர்னு எல்லாமே மாறின உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டா. எல்லாம் ஆரவ் பண்ண வேலைதான். அவ என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. சும்மாலாம் ஒரு பொண்ணு அப்படி பண்ண மாட்டா. ஒரு நல்ல பொண்ணை வந்து அவ வந்து எப்படியெல்லாம் அவ வந்து அவளை பைத்தியம் ஆக்குற அளவுக்கு அவளை இது பண்ணிருக்கான் அவன். அவளோட ஃபீலிங்ஸ் அவ கூட உடனே அவங்க கூட ஷேர் பண்ணதான் அவளோட தப்பு. ஆரவ் மாதிரி பசங்க எப்படின்னா பொண்ணுங்க கூட எல்லாம் நல்லா பேசுவாங்க, பாசம் காட்டுறாங்க, லவ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணி அவங்க அந்த அவன் பின்னாடி வர ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எப்படி இருக்கும்னா மற்றவங்க பார்க்கறதுக்கு பொண்ணுங்கெல்லாம் அவன் பின்னாடி அலையிற மாதிரி இருக்கும். ஆனா இவன் பண்ணது எதுவுமே அவன் இது பண்ண மாட்டான். இவன் வந்து கிளம்பும் போது அந்த இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அந்த பாட்டெல்லாம் பாடினான். எதுக்கு பாடணும்? லவ் பண்ணலன்னா எதுக்கு பாடணும்? ஒரு ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட் ஆயிரு. ஏன் மற்றவங்க எல்லாரும் உனக்கு ஃப்ரெண்டு தானே அந்த வீட்டில்? ஓவியா மட்டும் ஃப்ரெண்டுனா எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுக்கு கொடுத்த ஓவியாக்கு? மற்றவங்க எல்லாம் ரைஸா உன் ஃப்ரெண்டு, ஜூலி உன் ஃப்ரெண்டு, காயத்ரி உன் ஃப்ரெண்டு, எல்லாரும் உன் ஃப்ரெண்டு தான். ஆனா அந்த அளவுக்கு நீ ஏன் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு? இந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு, இந்த பொண்ணு பாசத்துக்கு ஏங்குறான்னு தெரிஞ்சு அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு, அவ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஏதோ ஒன்று அவளை வந்து சீரியஸா லவ் பண்ண வைக்கிறதுக்கு நீ ஏதோ பண்ணிருக்க. அவளும் பண்ணிட்டா. இப்போ நீ அவளை அவாய்ட் பண்றத அவளால தாங்க முடியல. நீ காயத்ரி பேச்ச கேக்குறியே. நீ உனக்கு சொந்த அறிவுன்றதே இல்லையா? ஆரவ் கிட்டதான் கேக்குற. உனக்கு சொந்த அறிவே இல்லையா ஆரவ்? இன்னைக்கு ஷோ பாக்குற எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. ஓவியா அவ்வளோ நான் போறேன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குச்சி சூசைட் அட்டம் பண்றா. என்னென்னமோ பண்றா அவ. இவன் கூலா என்னமோ ஏதோ ஒரு பைத்தியத்தை பாக்குற மாதிரி, ஐயோ அங்க பாரு இப்படி பண்றா, ஐயோ இவங்க பாரு அப்படி பண்றான்னு சொல்றான். பண்றதுக்கு யார் காரணம்? ஆரவ் தானே காரணம். நீ தானே போய் அவகிட்ட எப்படியாவது பேசி ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சாரி, நீ தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியும். ஆனா நீ ட்ரைங் டு ப்ரூவ் தட் யூ டிடன்ட் டூ எனிதிங். ரொம்ப தப்பு. ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வெளியில இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அதை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதான் சொல்றேன், நீ உன் கேரக்டரே இப்படிதான். பொண்ணுங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சு, அப்புறம் பொண்ணுங்க சரி நான் உன்னை லவ் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணிட்டா உடனே அவாய்ட் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன், பாரு இந்த பொண்ணு என் பின்னாடி வருது, என்ன டார்ச்சர் பண்ணுதுன்னு. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு சத்தியமா. ஓவியா அந்த வீட்டை விட்டு போனா இனிமே நான் பிக் பாஸ பார்க்க மாட்டேன். ஓவியா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஷோக்கே மரியாதை. இல்லைன்னா சத்தியமா நான் பார்க்கவே மாட்டேன். நான் எப்பவுமே ஓவியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓவியா நீ ரொம்ப பிரேவா இருக்கணும் இந்த டைம்ல. லவ்வை தாண்டியும் நிறைய விஷயம் இருக்கு லைஃப்ல. ஓகே, உனக்குன்னு ஒரு நல்ல பையன் இருப்பான். உன்னோட ஃபீலிங்ஸ் உன்னை டிசர்வ் பண்ற மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைப்பான். இவன்லாம் வேஸ்ட். ஒருவேளை இவன் ஓகே சொல்லி உன்னை அக்செப்ட் பண்ணாலும் நாளைக்கு உன்னை கழட்டி விட்டுருவான். இவன்லாம் வேஸ்ட். இவன் பின்னாடியே போகாத. உனக்கு நீ வெளியில வந்து பாரு, உனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கு ஓவியா. நீ தயவு செஞ்சு இவன் பின்னாடி போய் உன் வாழ்க்கைய வந்து இது பண்ணாத. அவன் ஒரு வேஸ்ட். ஓவியா அந்த ஷோல இருக்கிற வரைக்கும் நான் ஓவியாவை சப்போர்ட் பண்ணுவேன். ஓவியா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு வந்து உன் மைண்ட் வந்து சரியில்லைன்னா அதுக்கான டாக்டர்ஸ் வருவாங்க, உன்னை வந்து கவுன்சில் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகு. தட்ஸ் ஆல் வி ஆர் ஆஸ்கிங் ஃப்ரம் யூ. ஸோ ப்ளீஸ் நல்லபடியா இருங்க. ஆரவை விட்டுருங்க, அவங்க ஒரு வேஸ்ட். காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுறான். உனக்கு குட் நியூஸ்மா, நீ வீட்டுக்கு போற, இன்னும் 45 மினிட்ஸ்ல வந்துடுவாங்க. இப்ப எல்லாரும் எதுக்கு பாசமா பேசுறாங்க அவகிட்ட? அவ இருக்கிற வரைக்கும் பாசமாவே பேசினது இல்ல. அவ போறான்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் வளைஞ்சு விழுறாங்க அவகிட்ட. சீச்சி, என்ன மனுஷங்களோ அவங்க. அவ்வளவுதான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஓவியா. நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஓவியா இல்லைன்னா நாங்க ஷோ பார்க்க மாட்டோம். RLE, show them what you got.